நந்தி பகவானின் அனுமதியோடு சிவபெருமானை வணங்கி திருமூலரின் திருமந்திரத்தை காணவுள்ளும் பாடல் 2864. ஓதிய முக்தி அடைவே உயிர்பெற பேதமில்லா அச்சிவம் எய்தும் துரியமேடு ஆதிசுரூபம் சொரூபித்து ஆகவே ஏதும் இலா நிர்வாணம் பிறந்தேனே. இதன் அர்த்தம் என்னவென்றால், ஓதிய முக்தி படைவே உயிர்பெற, அதாவது பற்றற்ற நிலையில் தாம் இறைவனை வெளியே தேடுவதை நிறுத்திவிட்டு உள்ளே தேடத் தொடங்குவார். அதுவே இந்த முதல் வரியின் அர்த்தமாகும். இரண்டாவது வரி, பேதமில்லா அச்சிவம் எய்திட துரிய மேடு, அதாவது துரிய நிலையில் கனவு துறக்கம் இதை தாண்டி நான்காவது நிலையில் அந்த சிவத்தை நாம் காண்கின்றோம். அதுதான் பேதமில்லா அச்சிவம், எந்த அழுக்கும் இல்லாத அச்சிவம். ஆதிஸ்வரூப சொரூபித்து ஆகவே, அதாவது அந்த சிவத்துக்கும் நமக்கும் இருக்கும் இடைவேளை குறைகின்றது, நம்முள் இருக்கும் அழுக்கு குறைகின்றது என்று பொருள். ஏதம் இல்லா நிர்வாணம் பிறந்தேனே, இதை நாம் அந்த சிவனாக உணரும் போது என்னவாகும்? நாம் அந்த சிவனாகவே அடைந்து அந்த ஆதிஸ்வரூபத்துடன் கலக்கின்றோம். அப்பொழுது எதுவுமே இல்லாமல் இருப்பதுதான், அதாவது நம் முக்தி நிலை அடைகின்றோம் என்று கூறுகின்றார் திருமூலர். இதை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், முக்தி நிலை அடையப் போகின்றேன் என்று அனைத்தையும் விட்டு செல்லாமல் தனக்குள் இருக்கும் இறைவனை தேடினால் அங்கே உனக்கு சிவம் கிடைக்கும். மூன்று மலங்களும் நம்மை விட்டு விலகும், மாயை விலகும். அப்படி விலகினால் அந்த உண்மையான சொரூப சிவத்தை காண்போம். அப்பொழுது நாமும் அந்த சிவனும் வேறில்லை என்று உணர்ந்து முக்தி அடைவோம். இதுவே திருமூலர் கூறும் உண்மை. வாழ்க வளத்துடன். நன்றி, வணக்கம்.